அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹென்னா மிக்ஸாலஜி, ஆர்கானிக் மெஹந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கான ரேஷியோ. ஃபஸ்ட்டு ஒரு வெயிங் ஸ்கேல் எடுத்துக்கலாம். வெயிங் ஸ்கேல் எடுத்து 0ல் வச்சுருங்க. மேலே பாத்திரம் வச்சு 0 வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு நான் வந்து 150 கிராமுக்கு செய்ய போகிறேன். நான் 100 கிராம்ஸ்க்கு ரேஷியோ எவ்வளோன்னு கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 150 கிராமுக்கு ஹென்னா மிக்ஸாலஜி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஹென்னா பவுட்ரு போட்டு அதில் வந்து 100 கிராம்ஸ்க்கு வந்து 40 கிராம் சுகர், நான் 150 போட்டிருக்கிறதுனால 60 கிராம் சுகர் போடுறேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பவுடரையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணலாம். நான் வந்து டீ வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம நார்மலான குடிக்கிற தண்ணியை இதில் நம்ம ஆட் பண்ணலாம். டீ வாட்டர் தான் ஆட் பண்ணணுன்னு இல்லை, நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் கிடைக்கிறதுக்காக டீ வாட்டரை கொதிக்க வச்சு, டீத்தூள் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து வாட்டர் வந்து நார்மலான குடிக்கிற தண்ணியை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷ் மிக்ஸில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நம்ம பொட்டேட்டோ எப்படி மேஷ் பண்ணுறோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். வாட்டரை வந்து நம்ம வந்து வாட்டருக்கு வந்து அளவு கிடையாது, பவுடர் பொறுத்து வாட்டர் எடுக்கும். ஸோ நம்ம கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். எடுத்தோடனே எல்லா வாட்டருமே ஊற்றிடக்கூடாது. இப்போ நார்மலாக ஒரு 100 கிராமுக்கு வந்து 200 ml வாட்டராச்சு தேவைப்படும். அது வந்து பவுட்ரு பொறுத்து அந்த ரேஷியோ மாறும். நம்ம வாட்ரு வந்து அளவு சொல்ல முடியாது. 100 கிராம் ஹென்னா பவுட்ருக்கு 40 கிராம் சுகரு, 30 ml எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி நல்லா பவுட்ரு வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து எசென்ஷியல் ஆயில்னால் யூக்கலிப்டஸ் எசென்ஷியல் ஆயில், டீ ட்ரீ, லாவெண்டர், கேஷ்வுட், க்ளோ ஆயில் இருக்குது. இதுதான் நம்ம மிக்ஸாலஜிக்கு யூஸ் பண்ணுவோம். நார்மலாக யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது. இதே பிரைடுக்கு ஒரு சிலருக்கு ஸ்டெயின் வராது அப்படின்றவங்களுக்கெல்லாம் டீ ட்ரீ, லாவெண்டர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ யூக்கலிப்டஸ் ஆயில் ஒரு 20 ml யூஸ் பண்ணுறோம்னா 10 ml டீ ட்ரீ ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா பிரைடல் பிளெண்ட் ஆயில் இருக்குது. பிரைடல் பிளெண்ட் ஆயிலில் வேறு ஒன்றும் இல்லை, 3 ஆயில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. யூக்கலிப்டஸ், டீ ட்ரீ, லாவெண்டர் இந்த மாதிரி யூக்கலிப்டஸ், டீ ட்ரீ, க்ளோ ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஆயில் ஊற்றி யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி அழுத்தி நம்ம ப்ரெஷ் பண்ணி ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணும். அந்த பவுட்ரு அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ட்ரை ஆகாமல் வாட்டரை ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு செலோஃபேன் ஷீட்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து இந்த மாதிரி பெரிய செலோஃபேன் ஷீட் எடுத்துக்கோங்க. அது வந்து பாதியாக ஃபஸ்ட்டு மடிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு பாதியாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் 2 கார்னரையும் ஜாயின் பண்ணி அகைன் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி 4 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணணும். பண்ணிட்டோமா, அடுத்து திரும்ப ஒரு ஃபோல்டிங்கு, அடுத்து இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி 4 தடவை மடித்து வச்சிடணும். மடித்து வச்சுட்டு கார்னர்ஸ்லாம் ஈவனாக இது பண்ணி வச்சிடணும். இப்போ ஒரு கட்டர், இந்த மாதிரி செலஃபோன் ஷீட் கட்டர் எடுத்து இந்த மாதிரி சைடில் கார்னர்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஹென்னா பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம் பாருங்கள். அந்த பேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக 8 ஹவர்ஸ் வந்து டைரி லிஸ்க்காக வைக்கணும். மிக்ஸ் பண்ணி உடனே நம்ம யூஸ் பண்ண முடியாது ஆர்கானிக் ஹென்னா பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி சைட்ஸ் ஃபுல்லாக ஒவ்வொரு ஷீட்டாக எடுத்து கட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி ஷீட்டு கட் பண்ணுற பாருங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ண வராது. அப்படின்றப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாதியை மடிக்கிறீங்க பாருங்கள், அந்த இதுலேயே ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த ஷீட்டை வந்து அகைன் இன்னொரு தடவை பாதியாக மடித்து அதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. அந்த ஷீட்டை 4 ஷீட்டாக கிடைக்கும். அதை திருப்பி ஒவ்வொரு ஷீட்டையும் பாதியாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக மடித்து எடுக்கும்போது இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு தான் ஷீட் வரும். ஒரு ஷீட்டில் வந்து மொத்தம் 16 ஷீட் கிடைக்கும். இப்போ எப்படி இது ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஷீட் எடுத்து இந்த மாதிரி ஃபிங்கர் சைஸு கொஞ்சம் விட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். இதோட கார்னரில் உள்ளுக்க பொட்டில் மடிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணி இந்த டம்ப் ஃபிங்கர் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி பின் வந்து வைக்கணும். பின் வச்சு உள் சைடில் வந்து இழுத்து விடுங்க. டைட் பண்ணுற மாதிரி பின் வந்து டைட் ஆகணும். ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது, நார்மலாக டைட் ஆனால் போதும். இந்த சைடில் வந்து வி ஷேப்பில் தெரியணும். அந்த இடத்துல ஒரு செலோ டேப் போட்டு ரோல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ரோல் பண்ண இடத்துல கேப் இருக்கும், அந்த இடத்துலையும் ஒரு செலோ டேப்பு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம கை விட்டு பார்த்தோம்னா ஒரு டம்ப் ஃபிகர் உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச பேஸ்ட்டு வந்து டைரி ரிலீஸ் ஆகிடுச்சு. 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். மேலே ஊற்றி பாருங்கள், அந்த வாட்டர்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா மேலே ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்லேயும் உள்ளுக்கு வந்து க்ரீன் ஹென்னா பேஸ்ட் மிக்ஸ் பண்ணப்போ என்ன கலர் இருந்துச்சோ அந்த கலர் உள்ளுக்கையும் மேலே வந்து ஒரு லேயராக இந்த ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம 8 ஹவர்ஸ் வச்சு தான் இருக்கணும் மிக்ஸாலஜியில். அப்போ தான் ப்ராப்பராக டைரி ரிலீஸ் ஆகும். டைரி ரிலீஸ்க்கு வந்து நம்ம வந்து அப்படியே வெயில் படுற மாதிரி இடத்துலையும் வைக்கக்கூடாது. நம்ம ஒரு டார்க் ரூமுன்னு இல்லை, ஒரு சைடில் ஓரமாக ஒரு வெயில் படாத ஒரு இடத்துல, லைட் அதிகம் படாத இடத்துல ஒரு இடத்துல நார்மலாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் நம்ம டைரி ரிலீஸ்க்கு. அப்போ தான் ப்ராப்பராக டைரி ரிலீஸ் ஆகும். அந்த வாட்டரை வந்து நம்ம எக்ஸஸாக எடுத்து வச்ச வாட்டரை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நம்ம அதை வந்து எடுத்து விட்டோம்னா ஒரு ரிப்பன் ஃபோல்டிங் மாதிரி கட்டாயி ஃபுல்லாக விழுகும், மடித்து விழுகும். இல்லை பாருங்கள், மடித்து ரிப்பன் மாதிரி விழுவுது பாருங்கள். அதுதான் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து எடுத்து விட்டால் பேஸ்ட்டு டைட்டாகவும் இருக்கக்கூடாது,
இந்த மாதிரி எடுத்து விடுறோம்னா கீழே வந்து பேஸ்ட்டு வெளுக்கணும் ஃப்ரீயாக. அதையும் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சுனாலும் சிரமம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் கிளாஸ் எடுத்துக்கோங்க பெருசாக. அதில் பைப்பிங் பேக் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் பைப்பிங் பேக். அடுத்து சாக்ஸ் மாதிரி இருக்கும் ஸ்டாக்கிங். அதையும் உள் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட்டை அதில் வந்து போடலாம். பேஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாக்கிங்ஸ் எடுத்து விட்டு ரோல் பண்ணிக்கோங்க, டைட் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டை. அடுத்து பைப்பிங் பேக்கு எடுத்து டைட் பண்ணி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு இப்போ டைட்டாக பிடிச்சி ஸ்டாக்கிங்ஸ் மட்டும் இழுக்கணும். டைட்டாக பிடிச்சிக்கணும் அந்த இடத்துல. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஸ்டாக்கிங்ஸில் வந்து உள்ளுக்க இருக்க ஹென்னா பவுடரில் நம்ம டஸ்ட் எதுவாக இருந்தாலும் அது ஸ்டாக்கிங்ஸில் அப்படியே ஸ்டாக் ஆகிடும், நின்றோம். வெறும் பேஸ்ட்டு மட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து ஈஸியாக பேஸ்ட்டு வந்து நல்லா கட் ஆகாமல் போடுறதுக்கும் ஈஸியாக வரும். அடித்து வராது பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு சிசர் எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள் சைடில் வச்சு ப்ரெஸ் பண்ணி அழுத்தி அதை வந்து கார்னருக்கு வர மாதிரி அழுத்தி விடுங்க. இல்லைன்னா பேஸ்ட் மேலே இருந்துச்சுன்னா நம்மளால் ஃபில் பண்ண முடியாது கரெக்டாக. நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வரும் பாருங்கள், அதுக்கு கீழே வரைக்கும் பேஸ்ட்டு ஃபில் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங் பண்ணும்போது ஹென்னா பேஸ்ட் வந்து லீக் ஆகும். இந்த மாதிரி உள்ளே வச்சு அந்த இடத்துல டைட்டாக அழுத்தி பேஸ்ட்டு மேலேயும் அழுத்தணும், கீழே அந்த இடத்துலையும் கரெக்டாக அழுத்துனீங்கன்னா பேஸ்ட் உள்ளே போயிடும். இப்போ செல்லோ டேப் எடுத்து இந்த ரவுண்ட் ஷேப் வருது பாருங்கள், அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு செல்லோ டேப் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அகைன் அது மேலேயே இன்னொரு செல்லோ டேப் ரவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அகைன் இன்னொரு டேப்பும் நம்ம போடலாம், இல்லைனாலும் போடாமல் விடுறதுனாலும் விடலாம். இன்னொரு டேப் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேஸ்ட் வெளியாகாமல் இருக்கும். நான் இது வந்து 25 to 30 கிராமில் ஃபில் பண்ணுவேன். நார்மலாக 25 கிராம் ஃபில் பண்ணலாம் இந்த மாதிரி இதில் ஒரு கோனுக்கு. வீடியோ பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக சீலிங் பண்ணணும். கொஞ்சம் லூஸாக விட்டிங்கனாலும் இதாகிடும். கீழே வந்து நம்ம எல்லாத்துக்குமே பின் வச்சு கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி செல்லோ டேப் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 சைடு மடித்து விட்டு இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி சீலிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு நேராக பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் 2 சைட்லேயும்
சீல் பண்ணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு சுற்றிலும் ஒரு டேப் போட்டுருங்க. 2 டேப்பும் பிரியாத மாதிரி. இதில் சொல்கிறேன். கீழே ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 தடவை ஃபோல்டு பண்ணி லெஃப்ட் சைடில் இருந்து ஒரு ஃபோல்டு, ரைட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு பண்ணி மேலே ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு டைட்டாக அந்த இடத்த பிடிச்சிட்டு செல்லோ டேப் எடுத்து பின்னாடி வச்சு டைட்டாக இழுத்து சீல் பண்ணிடுங்க. பேஸ்ட் டைட்டாக இருக்கணும். அதே மாதிரி மேலே வச்சு ரைட் சைடில் லெஃப்ட் சைடு டைட் பண்ணிடுங்க. அகைன் சுற்றி ஒரு சீலிங். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையுமே சீலிங் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஹென்னா மிக்ஸாலஜி.